கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரன்ஸ் நம்பர் 1988 ஜூன் 1896. பாடத்தின் தலைப்பு கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். பக்கம் 985 முதல் 987 முடிய. ஆதார வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33 முதல் 46 வசனங்கள் முடிய. இந்நாட்களில் தங்களை தாங்களாகவே உயர்வாய் எண்ணிக்கொள்ளும் விமர்சகர்களுடைய கோட்பாடுகளும் பரிணாமத்தின் வாயிலாக இரட்சிப்பு என்ற கோட்பாடுகளை ஆதரிப்பவர்களும் பல்வேறு திசைகளில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்க, கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்ற ஆதார வசனத்தின் அடிப்படையிலான நம்முடைய இந்த பாடம் போன்றதான பாடங்கள் மீது உலகளாவிய பாடங்கள் அடிக்கடி வேதத்தின் மீது ஆர்வமுள்ள மாணவர்களின் கவனத்தை திருப்புகின்றதை பார்ப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேற்கொள்ளப்பட்டவைகளிலேயே மிக பெரிதான நடவடிக்கையானது, அதாவது பாவம் என்னும் மாபெரும் விசாரணைக்காரனிடமிருந்து 50 பில்லியனுக்கும் மேலான அடிமைகளை வாங்கி கொண்டதான நடவடிக்கையானது இது நடந்த நாட்களிலும் உணர்ந்து கொள்ளப்படவில்லை மற்றும் இதுவரையிலும் கூட உணர்ந்து கொள்ளப்படவில்லை. வெகு சொற்பமானவர்களாகிய சிறு மந்தையினராலேயே உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட நாட்களில் காணப்பட்டதான ஜனங்கள் என்ன செய்தார்களோ அதுபோலவே இன்று வரையிலும் மனுக்குலத்தின் ஜனங்கள் செய்து கொண்டு வருகின்றனர். சிலர் நோக்கி பார்த்தனர், கொஞ்சம் அனுதாபம் கொண்டனர், ஆனால் எதையும் உணர்ந்து கொள்ளவில்லை. வேறு சிலர் ஏளனம் செய்து தூஷித்தனர், சிலர் களி கண்டனர் மற்றும் சிலர் அவரது வஸ்திரத்தின் மீது கேலியாக சூதாடினார்கள். அவர்கள் அவர் யார் என்று அறியவில்லை. அவர்களுக்காக அவர் நிறைவேற்றி உள்ளதான வேலையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறியவில்லை. அவரது ஜீவியம் குறித்து ஏதோ கொஞ்சம், அதுவும் மிகவும் அரைக்குறையாகவே அறிந்திருந்தார்கள். ஆனால் அவரது மரணத்தினுடைய முக்கியத்துவம் குறித்தோ அவர்களால் எதுவும் காண முடியவில்லை. இப்பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் அவர்களுடைய மனங்களை குருடாக்கியுள்ளபடியால் அவர்களால் காண முடியவில்லை என்று கூறி அவர்களது நிலைமையை குறித்து தேவ ஏவுதலின் பேரில் அப்போஸ்தலன் அவர்களது கவனத்திற்கு கொண்டு வந்தார். அன்று முதல் இன்று வரையிலும் கூட தவறான கொள்கைகள், தவறான எதிர்பார்ப்புகள், தவறான மன விவாதங்கள் மற்றும் கர்த்தருக்கான உண்மையான அர்ப்பணம் இல்லாமை என்பவைகள் அநேகருடைய கண்களை, அதாவது உலகத்தாருடையது மாத்திரமல்லாமல் இன்னுமாக கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணி கொள்கின்றவர்களுடைய கண்களையும் கூட குருடாக்கி உள்ளது. ஆனால் கல்வாரியில் நிறைவேற்றப்பட்டதான ஈடுபலியினுடைய உண்மையான மதிப்பை, முக்கியத்துவத்தை காண்கின்றவர்கள் அனைவருக்கும் மற்றும் அந்த மாபெரும் நடவடிக்கையின் விளைவாக இறுதியில் கடந்து வரப்போகின்றதான அருமையான பலன்களை காணத்தக்கதாக கண்கள் திறக்க பெற்ற அனைவருக்கும், இவர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள் என்பதான போதகருடைய வார்த்தைகளானது அழுத்தத்துடன் பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. தெய்வீக திட்டம் முழுவதையும் புரியும்படி தெளிவாக்கின இந்த மாபெரும் வெளிச்சத்தை பார்க்கிறவர்களுக்கு நன்றியுடன் இருப்பதற்கு மாபெரும் காரணங்கள் இருக்கின்றது. ஏனெனில் இப்படியானவர்கள் இருளினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்களாய் இருக்கின்றனர்.
சிலுவையினுடைய வெளிச்சத்தில் பார்க்கையில் அவரது மாபெரும் பலியில் உண்மையாய் விசுவாசம் கொண்டிருக்கின்றதான அவரது சபையாகிய நமக்கு வந்துள்ளதான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்லாமல் விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமான மீட்பு பற்றின இந்த கிருபையான செய்தியானது ஏற்ற வேளையில் அனைவருக்கும் தெரியப்படுத்தப்படும் என்றும் செவிடான காதுகள் அனைத்துமே திறக்கும் என்றும் உள்ள வாக்குத்தத்தத்திற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கின்றோம். அனைவருக்குமாக ஒரே தரம் கொடுக்கப்பட்டதான மகா பாவ நிவாரண பலியினுடைய உண்மையான முக்கியத்துவத்தையும் அதன் மதிப்பையும் நன்மையையும் ஏற்ற வேளையில் அனைவரும் காண்பார்கள். ஏனெனில் ஆசீர்வாதமான 1000 வருட நாளை குறித்து பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். ஏசாயா 35வது அதிகாரம் 5வது வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஏசாயா 11வது அதிகாரம் 9வது வசனம். அழுது கொண்டிருந்த சீஷர்களை தவிர மனம் வருந்தின கள்வன் மாத்திரமே கர்த்தருடைய நீதி குறித்து உணர்ந்து கொண்டவனாக இக்காட்சியில் காணப்படுகின்றான். அப்போது இருந்தது போலவே அனைத்து கால பகுதிகளிலும் காணப்பட்டுள்ளது. பிரதான ஆசாரியர்கள் மற்றும் வேத பாரகர்கள் மற்றும் பரிசேயர்களில் அநேகர் உணர்ந்து கொள்ளுதலோ அல்லது அனுதாபமோ இல்லாமல் சத்தியத்தை சிலுவையில் அறைந்து போட்டிருக்கின்றனர். ஆதரவு கொடுப்பவர்களாக காணப்படும் ஒரே கூட்டத்தாரிலும் மிகவும் சீரழிந்து போனவர்களிலிருந்து வந்த சிலரே பெரும்பாலும் காணப்படுகின்றனர். ஒருவேளை மனித இருதயங்களானது இந்த மாபெரும் நடவடிக்கை குறித்து உணர்ந்து கொள்ளாமலும் அனுதாபம் கொள்ளாமலும் காணப்பட்டாலும் கூட இயற்கையானது அப்படியாக காணப்படவில்லை. இந்த அருமையானதொரு காட்சிக்கு சாட்சியாக காணப்பட்ட இயற்கையானவள் தனது முகத்தினை இருளினால் முக்காடிட்டு கொண்டாள் மற்றும் நடுங்கி போனாள். பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவில் காணப்பட்டதான திரைச்சிலை கிழிந்ததானது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வதற்கான வழி திறக்கப்பட்டுள்ளதை அடையாளமாய் கற்பிக்கின்றதாய் இருக்கின்றது. இதற்கு அப்போஸ்தலன் இவ்விதமாக எபிரேயர் 10வது அதிகாரம் 19 முதல் 22 வரையிலான வசனங்களில் அர்த்தம் கொடுக்கின்றார். இறுதி வரையிலும் உண்மையாயும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகவும் நமது கர்த்தர் இயேசு காணப்பட்டு தம்முடைய ஆவியை மரிக்கும் தருவாயில் பரமபிதாவிடம் ஒப்படைத்தார். பிதாவின் வாக்குத்தத்தங்களானது அவரது ஜீவியம் முழுவதிலும் அவரை தாங்கினது, ஆதரித்தது மற்றும் அவைகள் இப்பொழுது அவரது மரண தருவாயில் அவருக்கு பெலனாகவும் இருந்தது. எனினும் மற்றொரு பதிவில் பார்க்கும்போது கடைசி தருணத்தில் பரமபிதா நமது கர்த்தருக்கான இந்த ஆதரவை அவரிடமிருந்து எடுத்துவிட்டு அநேகமாக அவரை ஒரு கணம் தனிமையில் விட்டுவிட்டதாக நாம் பார்க்கின்றோம். மேலும் இந்த அவருடைய கடைசி அனுபவமானது அவருக்கு முற்றும் முழுமையான தனிமையாகவும் பிதாவிடமிருந்து முற்றிலுமான பிரிவாகவும் காணப்பட்டது. இது பிதாவினுடைய வெறுப்பின் காரணமாய் அல்ல என்பதை நாம் அறிவோம். ஏனெனில் தாம் அனைத்து காரியங்களிலும் மற்றும் எப்போதும் பிதாவை பிரியப்படுத்தியுள்ளார் என்ற வாக்குறுதியை இயேசு பெற்றிருந்தார். மற்றும் இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 31ஆம் வசனத்தில் குறிப்பிட்டுள்ளது போன்று மரணத்திலிருந்து இயேசுவை உயிர்த்தெழுப்பினதின் மூலம் பிதா பின்னர் உறுதிப்படுத்தினார். இயேசு பாவியினுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டபடியால் அந்த அனுபவம் அவசியமாயிருந்தது. பாவியாகிய ஆதாம் மற்றும் அவருக்குள் நாம் அனைவரும் ஜீவனுக்கான நமது உரிமையை மாத்திரமல்லாமல் இன்னுமாக பிதாவுடனான ஐக்கியத்தையும் இழந்து போயுள்ளோம். மேலும் நமக்கான மீட்கும் பொருளாக வேண்டுமானால் நமது மீட்பர் நமக்காக மரிப்பது மாத்திரமல்லாமல் இன்னுமாக அவர் பாவியை போன்று மரிக்க வேண்டியது அவசியமாகின்றது. அதாவது
மரண தீர்ப்பின் கீழாக காணப்படும் குற்றவாளி போன்று மறிக்க வேண்டியது அவசியமாய் உள்ளது. இன்னுமாக பாவி பிதாவினுடைய தயவு மற்றும் ஐக்கியத்திலிருந்து முற்றிலுமாய் துண்டிக்கப்பட்டு காணப்படும் அனுபவத்தையும் அவர் ருசிக்க வேண்டும். நமது அருமை மீட்பர் கடந்து சென்ற அனுபவங்களிலேயே இந்த கடைசி அனுபவமே மிகவும் கடுமையான அனுபவமாக இருந்திருக்க வேண்டும். இத்தருணத்தில்தான் அவரது ஆன்மாவானது வியாகுலத்தோடே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.